ஃப்ரெண்ட்ஸ், வருந்திடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கோகிலாவாணி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல கல்யாணி நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியெலாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பியூட்டிஷனாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வயது ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க உளுந்தூர்பேட்டையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு, 1 ஏக்கர் தோட்டம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் காய்கறிகள்லாம் வச்சு இவங்களுடைய அம்மா வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பியூட்டிஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னால இவங்க வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் வந்து எதிர்பாராத விதமாக வந்து ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அம்மா அப்பா கூட தாங்க வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடு ஒரு 2 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க. அவங்க நல்ல ஒரு வசதியானவங்க தான். ஆனால் அவங்க ஹஸ்பண்டோட அண்ணா தம்பி எல்லாமே இவங்களை வந்து ஏமாற்றிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும்தாங்க. ஸோ குழந்தைய வளர்த்திக்கிட்டு இவங்க தனிமையில் தாங்க வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ தன்னுடைய பொண்ணுக்கும் தனக்கும் நல்ல ஒரு துணையாக இருக்கிறவராக வேணும். ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகே தாங்க எனக்கு. பட் இவங்களுடைய அப்பா வந்து வேறு ஜாதி வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி தான் நல்ல ஒரு மணமகன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சாந்தி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல கல்யாணி நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க ஜாதியில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஹோட்டலில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் ஒரு 12,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 குழந்தைங்க இருந்ததாகவும், பையனை வந்து இவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடு வந்து கேஸ் போட்டு எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. பொண்ணு வந்து இவங்க கிட்ட தான் வளர்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்காகவும் இவங்களுடைய பொண்ணுக்காகவும் இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லங்க, நல்ல குணமாக இருந்தால் மட்டும் போதும், நல்ல ஒழுக்கமான மணமகனாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களே வந்து சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி நல்ல மணமகன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவசங்களை உடனுக்குடைய உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.